ஒரு சில எழுத்துக்கள் எங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ரிசம்பிள் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடடா எங்களோட வாழ்க்கையோடையே அது ஒத்து போகுது என்று நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். அந்த கவிதையை நாங்கள் கொண்டாடுவோம். முகுந்த் ராமராயனுடைய நிறைய கவிதைகள் நான் பார்த்த விஷயங்கள், நான் ரசித்த விஷயங்கள். அதாவது நான் ஒரு வீதியில் போய் கொண்டு வந்தேன் என்றால் ஒரு குழந்தையோட நான் ரசிப்பேன். அந்த குழந்தைன்ற இயல்புகளை அல்லது எந்த வாழ்க்கை எப்படி இருக்குதோ அந்த வாழ்க்கைன்ற இயல்புகளை மிகவும் அழகாக சொல்லியிருக்கிற மாதிரியே இருக்கும். அதாவது நானே எனக்கான ஒரு கவிதையை எழுதியிருந்த எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் முகுந்த் நாகராஜனுடைய கவிதை. அதை போல தான் நாங்கள் சில விஷயங்கள், எளிமையான விஷயங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கோம். அந்த எளிமையான விஷயங்களை காலப்போக்கில் எங்களோட வாழ்க்கை ஏதோ ஒரு விஷயத்தில் அது எங்களை இறுக்கமாக வச்சிடும். அந்த எளிமையான விஷயங்களை, எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மறக்க பண்ணிடும். அப்படியான விஷயங்கள் அதை நாங்கள் எதுக்காக மறந்திருப்போம் என்றால், மற்றவர்களுக்கு பெருமதியான விஷயங்கள் என்று தெரிந்த சில விஷயங்களுக்காக அதை நாங்கள் மறந்திருப்போம். முகுந்த் நாகராஜனுடைய ஒரு கவிதையை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். மிகவும் அழகான கவிதை. உங்கள் எல்லாருக்கும் அந்த கவிதை படிக்குமான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு காலத்தில் வெளிர் நீலம் எனக்கு பிடிக்கும். வானத்தை, கடலை, கிருஷ்ணனை நினைவூட்டுகின்ற வெளிர் நீலம் எனக்கு பிடிக்கும். என் தூரத்து உறவினர்களும் அதை அறிந்திருந்தார்கள். வேறு நிறமே அணிவதில்லை என்று வீட்டில் குறை சொன்னார்கள். வேலைக்காய் தொலைதூரம் வந்த பிறகு வெளிர் நீளம் ஒத்து வரவில்லை. தினமும் துவைக்க முடியாத சூழ்நிலையில் அடர் பழுப்பும் கரும்பச்சையும் நீலத்தை துரத்திவிட்டன. சனியன் பிடித்த நீலத்தை விட்டு ஒழித்ததற்காக வீட்டில் சந்தோஷப்பட்டார்கள். சனியன் பிடித்தது நீலம் அல்ல, வேலைதான் என்றால் அவர்களால் நம்பவே முடியவில்லை. அற்புதமான கவிதை. முகுந்த் நாகராஜன். நன்றி.